Hello people, good morning. Hello from London. How are you guys? So இந்த வீடியோ வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோ. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம கிடையாது, உங்கள் டிவிக்கு விஜய் பற்றி. ஓகே, ஸோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்காக முட்டு கொடுக்குறேன்ற பேரில் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஏதாவது வாயை திறந்தாலும் கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க. சரியா, அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அரசியல் தெரியாது, லா அண்ட் ஆர்டர் தெரியாது, ரெஸ்பெக்ட் தெரியாது, ஒபீடியன்ஸ் தெரியாது, டிசிப்ளின் தெரியாது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி அதாவது இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனானுங்களானே தெரியல. இன்னும் சில பேர்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து, அதாவது என்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து கூட தற்கொலைகள் சில பேர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரியா, இப்போ எனக்கு என்ன விஷயம்னா, இப்போது இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டு முடிச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பேசின பேச்சுக்கு இது பத்தாதுடா. உங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாதுடா. கெட்ட வார்த்தை பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, புரியுதா? அதாவது ஒருத்தனை வந்து நம்ம திட்டுறோம் அப்படின்னா அது நீ யாருன்னு ஒன்று காட்டி கொடுக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த டிவிகே வாரியர்ஸு, அகெயின் நான் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் நான் வந்துட்டு சப்போர்ட் கிடையாதுங்க. இப்போ யார் பற்றியாவது நம்ம ஒரு விமர்சனம் வச்சாலே வந்து இவன் ஆப்போசிட் பார்ட்டியாக தான் இருப்பான் அப்படின்னு எப்படிடா நினைக்கிறீங்க? அட பைத்தியக்காரன், உங்களை என்ன சொல்கிறது, நல்ல வார்த்தைங்க வருது எனக்கு. சரியா, சரி, வாக்கிங் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் டீசெண்டான பீப்புள் இருக்கிற ஏரியா இது, அதுக்காக தான் நான் பார்க்குறேன். எனக்கு நல்லாவே திட்டம் வரும். சரியா, ஆனால் அது ஒரு சாய்ஸு. நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கும் எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். சரியா, நான்லாம் கோவப்பட்டேன்னா செத்துருவீங்க, அந்தளவு கோவம் வரும் எனக்கு. நான் திட்ட ஆரம்பித்தேன்னா உனக்கு தூக்கமே வராது, அந்த மாதிரி திட்டுவேன் நான். என்ன அது என்னடா உன்ன ஃபேமிலி எழுதுறீங்க? ஏண்டா உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா கிடையாதா? எப்படா வந்தீங்க நீங்கள் வெளியில்? இந்த உலகத்தை எப்படி வந்தீங்க நீங்கள்? நான் கேட்டால் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக கேட்பேன். சரியா, நான் வந்து சரி ஓகே எதுக்கு நம்ம அப்படின்னு எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துப்பேன். சரியா, நான் உங்கள் அண்ணன் மாதிரி நான் ஒன்றும் கோலை கிடையாது. அப்புறம் அது என்ன கண்ணாடிகள்ட்டா? டேய், ஏன் கண்ணாடி, ஏன் காசு, நான் சம்பாதிச்சது. ஊரை ஏமாற்றி உங்கள் அண்ணன் மாதிரி ஊரை ஏமாற்றல. சரியா, சொந்த பொண்டாட்டிக்கு சொந்த பேரண்ட்ஸ்க்கே வந்து அவன் வந்து கடன் கொடுத்துருக்கான். அசிங்கமாக இருக்குது. உங்கள் அண்ணன் பற்றி தெரிய வந்து தோண்ட அதான் பிணம் வர்ற மாதிரி ஏகப்பட்ட கேவலங்கள் வெளியில் வருது. நல்ல வேலை அவன் வந்தான். நான் கூட இவன் எதுக்கு வந்தான் பாலிடிக்ஸுக்கு அப்படின்னு நினச்சேன். இவன் வந்தனால தான் வந்து இந்த அசிங்கம்லாம் தெரியுது, உங்களை மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்கன்னு தெரியுது. அப்படி என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்? எனக்கு ஒன்றும் புரியலடா. டி, அவனும் நார்மல் மனுஷன் தானடா. அவன் என்ன ஆகாயத்துலேருந்து வந்தானா? யாராவது வந்து அவனை இது பண்ணாங்களா? நீ தான்ப்பா நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அட அறிவு கட்டவங்களா? டே, கொஞ்சம் மூளை இருக்கா இல்லையாடா உங்களுக்கு? மூளை எங்கே வச்சுருக்கீங்க? மூலத்தில் வச்சுருக்கீங்களா? அப்படி மூலத்தில் இருந்தாலும் அது பிரச்சனைடா, அது ஆப்ரேஷன் தான்டா பண்ணோம். அதுதான் உங்ககிட்ட ஒரு நாய் போன கிட்ட கூட பேசிடலாம், உங்ககிட்ட பேசவே முடியாது. ஏன்னா ஒரு கருத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கருத்தாக நீங்கள் வைக்கலாம், அது தப்பு இல்லை. அதுக்கு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது கரெக்டான வேர்ட்ஸ் எனக்கு தமிழில் தெரிலப்பா, நான் இவ்வளோ தூரம் தமிழ் பேசுகிறது பெரிய விஷயம், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் சொல்கிறேன், முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. அதான் அறிவு இருந்தால் புரிஞ்சுக்குங்க. இப்போ எனக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஒப்பீனியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் வந்துச்சு அந்த ஒப்பீனியன்? ஒரு ரீசன் இருக்கும். சும்மா வந்து உங்களை மாதிரி நான் பேச மாட்டேன் கண்ட இது இஷ்டத்துக்கு. நான் வந்து பொண்டாட்டியாக இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், அப்படியெல்லாம் சென்ஸ்லெஸ்ஸாக பேஸ்லெஸ்ஸாக ஸ்டூப்பிடாக நான் பேச மாட்டேன். சரியா, ஸோ ஸ்டூப்பிட் பீப்புள் வந்து ஏகப்பட்ட பீப்புள் இருக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்கள் பேசுகிறதுலே தெரியுது. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, உனக்கு ஒரு பாயிண்ட் இருந்தால் பேசு, பாயிண்ட்டை பேசு, டீசெண்டாக பேசு, ப்ரோ சிஸ்டர் பேசு. அப்புறம் ஒருத்தர் ரீசெண்டாக வந்து ஜூலியை வந்து ரொம்ப திட்டி வச்சுருக்காங்க. அதாவது கொலை மிரட்டல விட்டுருக்கான்.
டேய் அட கடவுளை, ஜூலி வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கோ இந்த அளவுக்கு வந்துட்டு நானே கட்சி ஆரம்பிக்கிறேன் ஏதோ சொன்னாங்கப்பா. நான் ஏதோ வீடியோ பார்த்தேன், கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, கட்சியோட நிற்கிறாங்களா, எந்த கட்சி கூட எனக்கு தெரியாது, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், இது நான் பார்க்குறேன் வாடா அப்படின்னு ஏதோ சம்திங் சொல்லியிருக்கா. ஸோ அவளை அந்தளவுக்கு நீங்கள் அடிச்சு பெரிய ஆள் ஆக்குனதே நீங்கள் தான்டா. என்ன அட தற்கொலை லூஸ் நாய்ங்களா? ஜூலி நாய் இல்லைடா, நீங்கள் தான்டா நாய். என்ன உங்களுக்கு அறிவுன்ற சுத்தமாக கிடையாதுடா. டேய் இந்த லேடிஸ், அது ஒரு லேடி ஒன்று கத்திக்கிட்டு இருக்கு, அவட பெரிய பயிரா அப்படின்னு. அவ பெரிய எம்மு கிடையாது, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் சொல்கிறான் அப்படின்னு. அவ பெரிய மயிர் கிடையாது, நீங்கள் தான் நீங்கள் பண்ணுறது தான் அந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அதான் நிறைய விஷயம் இருக்குது. நான் இது வந்து ஒன்று ஒரு வீடியோவாக போடணும். சரி, நீங்களாம் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. சரியா? உங்களுக்காகலாம் வீடியோ போட்டு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ். சரியா? எனக்கு ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் இல்லை உங்களுக்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறதுக்கு. என்ன அதான் நான் மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, நான் வந்து உங்கள் அண்ணன் மாதிரி கோலை கிடையாது. இந்த கண்ணாடி கழட்டுனா நான் கண்ணாடி கழட்டுறேன். சரியா? ஆனால் அது ஏன் இஷ்டம், ஏன் பணம், என் காசில் நான் வாங்கினது. என்ன என்னோடய பிராண்டோடைய என்னோடய சேனலோடைய ஐடென்டிட்டி அது. சரியா? இந்த கேப்பு இந்த கண்ணாடி தான். இந்த மாதிரி கேப்ஸ் நிறைய இருக்குது என்கிட்ட, இந்த மாதிரி கண்ணாடி நிறைய இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிட்டா ஐயோ உங்கள் அண்ணனுக்கு விக் ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் அசிங்கமாக இருப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? இன்னொன்று வந்து யார்கிட்டையும் பயந்து முகத்தை மூடுறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க மாறு வேஷம்லாம் நான் பண்ணல. இதுதான் நான். எனக்கு 4-5 சேனல் இருக்குது. ஒரு சேனலில் ஒரு கெட்டப் போடுவேன் நான். சரியா? உங்கள் அண்ணன் மட்டுமே நடிக்க கிடையாது. உங்கள் அண்ணன் தியேட்டரில் தான் ரீல் ஹீரோ, நாங்கள் என்றைக்குமே ஹீரோ, உண்மையான ஹீரோ நான். புரியுதா? சினிமாவுக்கு வந்து நடித்தாதான் அது நடிப்பு, அங்கே வந்து பேசினாதான் அது ஹீரோ கிடையாது. அங்கே மட்டும் மாஸ் கிடையாது, நாங்கள் பக்கா மாஸ் எப்போவுமே. தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. சரியா? இந்த முக்கியமாக ஒரு நாய் இருக்குது, அவன் பேர் என்ன, அதாவது ஒரு சிஎம் எந்த அளவுக்குலாம் இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்சல்ட் பண்ணி வச்சு ஒரு இமேஜை வச்சு, டேய் உங்களுக்கெல்லாம் இருக்குடா, டேய் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அனுப்பின கமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் டைரெக்டாக சைபர் செக்யூரிட்டிக்கு போகுது. அதாவது தம்பி, நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. உனக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு முதல்ல தெரியணும். இப்போ சில பேர் வீடியோ போடுறாங்க, அவங்கெல்லாம் வந்து கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். சில அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் இருக்கும், ஒரு லீகல் பேக்கிங் இருக்கும். அவெல்லாம் அப்படி உள்ளே போய் எல்லாம் வந்துடுவான், உள்ளேயே போக மாட்டான். சொல்லப்போனால் பெயில் வாங்கிட்டு வந்துடுவான். டேய் உங்களுக்கெல்லாம் அடுத்த வேலை சோறே கிடையாதுடா. என்ன நீங்கள் வேலைக்கு போனால் நீ பொழப்ப பார்த்ததாண்டா உனக்கு சோறு. உங்கள் அண்ணன் வந்து ஒன்றும் உனக்கு பண்ணி தரமாட்டான்டா. ஆடா ஏண்டா ஜாம்பிகளா? உங்கள் அண்ணன் ஒன்றுமே பண்ணாதப்போ இந்த அளவுக்கு முட்டை கொடுக்குறீங்க. உங்கள் அண்ணாலாம் உங்களை சமைச்சு போட்டு உங்களுக்கு பணம் கொடுத்து அது இது வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. விட்டா அந்த ஆளை வந்து சூப்பர்மேன் ஆக்கிடுவீங்க, இல்லைன்னா கடவுள் ஆக்கிடுவீங்க. எனிவே, ஸோ இந்த வீடியோ வந்து அந்த ஜாம்பிஸ்க்காக நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோ வந்து விஜய்க்காக போட்டிருந்தேன், என் பொதுமக்களுக்காக போட்டிருந்தேன். இது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாரு. அதாவது இந்த காமெடி ஏதோ வரும் படத்தில், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு. அது இந்த விஷயத்தில் உண்மை தான். அதாவது எனக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எத்தனை பேரை வந்து நீங்கள் தகாத வார்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் திட்டினாலும் பேசினாலும் அவங்கள வந்து அதான் நீங்கள் உங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஒரு லிமிட் கிடையாது, இஷ்டத்துக்கு பேசுவீங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஃப்ரீடம் கொடுத்ததே யாரும் உங்களுக்கு? நீங்கள் இவ்வளோ பேசி உங்களை ஒன்றும் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு. சரியா? அவங்க போனால் போதுன்னு விட்டு வைக்கிறாங்க உங்களை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐ டோன்ட் கேர் விச் பார்ட்டி இட் இஸ். உங்கள் விஜய் ஒன்று உங்களை விட்டு வைக்கல. அந்த விஜய் வந்து என்ன பண்ணுறான்னா உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் அந்த மொட்டை ஒன்று இருக்கேன், நந்தவனம் மொட்டையை, அந்த ஆள் என்ன சொல்கிறான், அந்த வீடியோலாம் பார்த்தா திருந்துக்கடா. பார்க்குறீங்களாடா இன்டர்வியூலாம்?
என்ன சொல்கிறான்னா அவன் இவர் முக்தார் கேட்குறாரு, இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துட்டாங்க, 41 பேர் இறந்துட்டாங்கன்னு இது வரைக்கும் அவங்க இறந்து 5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே அது வந்து எக்கோ ஆகிட்டே தான் இருக்குது. எல்லாருமே அந்த விஷயம் இன்னும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ கேட்குறப்போ வந்து இந்த மொட்டை என்ன தெரியுமா சொல்லுது, ஏங்க அவங்களே கேர் பண்ணலங்க அப்படின்றான். யார்? அந்த இறந்து போன குடும்பங்களே வந்து கேர் பண்ணல. இந்த குழந்தை போனால் இன்னொரு குழந்தை, எங்கள் புருஷன் செத்து போனால் பரவாயில்ல, இன்னொரு புருஷனை கட்டிக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அப்படி தான் சொல்கிறானுங்க. என்ன அவன் அந்த மாதிரி சொல்கிறான். ஒரு சுத்தமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈவு இறக்கம் கூட இல்லை. அந்த ஃபேமிலி தான் அப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு வச்சா கூட அது உண்மையான எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அப்படி இருந்தால் ஐ எம் வெரி சாரி, ஐ ஃபீல் ஸோ பேட். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அது? ஒரு ஹெல்த்தியான மனநிலையா? ஸோ தே நீட் சம் ஹெல்ப். ஓகே, அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து நாட் ஓன்லி ஃபினான்ஷியல், அவங்க சைக்காலஜி எஃபெக்ட் ஆகிருக்கும். அவங்க எந்த மாதிரி உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அவங்க வந்துட்டு ஒரு டெத் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு கோரமான ஒரு டெத்து. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு என்னவோ டீட்டெயில்ஸ் நான் அதுக்குள்ளே போகலை, ஏன்னா எனக்கு இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டாபிக். அவங்க வந்து ஏதோ வயிறுலாம் கிழிஞ்சி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாயெல்லாம் உடஞ்சி. குழந்தைங்கப்பா, இட்ஸ் நாட் க்ரோன் அப்ஸ். ஓகே, அவங்க வாழ்க்கை இன்னும் வாழல. என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தை? உங்கள் குழந்தை இருந்தால் விட்டுருவீங்களா அந்த மாதிரி? அப்போவும் விஜய்னு சுற்றுவீங்க நினைக்கிறேன், தெரியல. அப்பா, ஓ மை காட், தட்ஸ் ஸோ டேஞ்சரஸ். ரொம்ப உங்களை நினச்சாலாம் வந்து ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. என்ன, இன்னொரு பக்கம் நினச்சா வந்து அதாவது நீங்களே கேர் பண்ணல உங்கள் லைஃப் பற்றி, உங்கள் குழந்தை பற்றி, உங்கள் ஃபேமிலி பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றியே நீங்கள் கேர் பண்ணல. அதான் ஒரு பையன் இறந்துட்டானே போயிட்டு பைக்கில் போயிட்டு, அவன் பின்னாடி போகிறீங்க ஏதோ, அதான் போய் சேர்ந்துட்டான் பாவம். அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார் அவனை, எவ்வளோ கடன் இருந்திருக்கும். அவங்க அம்மா வேறு ரீசெண்டாக இறந்துட்டாங்கன்னு வேறு சொன்னார் இவர். ஸோ அம்மா இறந்து, அதாவது ஒய்ஃப் இறந்துட்டுருக்காங்க, அது ஏதோ கடன்லாம் வச்சு ஒரு வைத்தியம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பையனும் இறந்து போயிருக்கான் பாவம். அது கேட்குறப்ப இந்த நியூஸ், அதாவது ஏதாவது ஒரு டெத்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஆளை வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்னு? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு ஜாப் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். சும்மா வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க உனக்கு. யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். சார் நான் எனக்கு வந்து நான் ஏதோ சொல்லுங்கள், நான் ஒரு ஃபிட்டர், நான் வந்து ஒரு டீச்சர் அப்படின்னா கூட உனக்கு இன்டர்வியூ வைப்பாங்க, உனக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, நீ அந்த டீம் கல்ச்சரில் செட் ஆகுறியா, இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உனக்கு தகுதி இருக்கா, அதுதான் அங்கே விஷயமே. வித்தின் கொட்டேஷன்ஸ், உனக்கு தகுதி இருந்தால் தான் உனக்கு அந்த வேலை கிடைக்கும். அப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உனக்கு அது கிடைக்காது. அப்போ அந்த டிசிஷனை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு டீம் வந்து ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன வேலைக்கு இவ்வளோ விஷயம் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோடைய ஒரு தலைவன், ஓகே, ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு தலைவனாக வரப்போகிறான் அப்படின்னா, அதாவது இத்தனை வருஷம் இதுதான் எனக்கு மெயின் பாயிண்ட்டே இதுதான். ஸோ இத்தனை வருஷம் எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்களை பார்த்துருக்கோம். அவங்களாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது, உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி தலைவர்கள். நீங்கள் என்ன தான் வந்து குற்றச்சாட்டு வச்சாலும், யூ டேக் எனி ஒன், ஓகே, ஐம் சேயிங் ஹோல் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நாட் ஜஸ்ட் சினிமா மட்டும் கிடையாது, ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த உங்கள் கட்சியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு அரசியல் தெரியல, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிங்க, ஓகேவா? இந்த விஜய்ன்ற அந்த பிம்பம் இருக்குல்ல, அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு ஒரு நார்மல் மனுஷனாக யோசிங்க. ஒரு செகண்ட் ஒரு மனுஷனாக யோசிங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சரியான ஆளா அப்படின்னு யோசிங்க. அதாவது வெறும் ஃபேன்ஸை மட்டுமே வச்சு அவர் வந்து, ஏதாவது ஃபேன்ஸ் இருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க, வாட் எவர் பி த கேஸ், அதை நான் இன்னுமே பாராட்டுறேன். ஓகே, உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, வாவ், ஹேட்ஸ் ஆஃப். பட்
அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது ஒரு அதான் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னு. அந்த ஒரு அன்ஃபேரான ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ மற்றவங்களாம் அரசியல்வாதிங்க, அவங்க ஆக்டர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஆப்வியஸாக கிடையாது. இது எப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பையன், அவங்க அப்பா மோஸ்ட்லி கரஸ்பாண்டன்ஸாக இருப்பார், இல்லைனா ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டி பையனாக இருப்பான். அந்த பையனுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. யார்? டீச்சர்ஸு. அவன் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் வந்து வசதி வாய்ப்பெல்லாம் பெட்டராக பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டியில் அவங்க வந்துட்டு திங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அது எப்படி நீங்கள் அது வந்து ஃபேரான ஒரு விஷயமா கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது இந்த ஆள் யார், உங்கள் அண்ணன் விஜய் வந்து அவன் ஒரு கிட்டத்தட்ட அப்படி தான், அவனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் வச்சு தான் அவன் என்ன பண்ணுறான்னா எலெக்ஷனில் ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அதை வச்சு ஜெயிக்கணும்னு பார்க்குறான். இது எப்படி ஃபேர் நீங்கள் சொல்லுங்கள். அதான் விஜய் ஃபேன், நான் விஜய் ஃபேன், ஹூ எவர் இட் இஸ், ஐ டோன்ட் கேர். நான் கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் பதில் மட்டும். அகெயின் ஐம் ஓப்பன் டு காமெண்ட்ஸ், அதாவது சென்சிபிள் ரீசனபிள் காமெண்ட்ஸ், ரெஸ்பெக்ட்ஃபுல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெஸ்பெக்ட்ஃபுல் காமெண்ட்ஸ். சும்மா கே கூ கா பூ கி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் எல்லா லாங்குவேஜ்லையும் கட்ட வார்த்தை டைப் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் இக்னோர் தான் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் உங்களெல்லாம் இக்னோர் பண்ணதாண்டா நீங்கள் இன்னும் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வெளுத்து வாங்கினா தான் சரியாக வருவீங்க. அதனால் நான் தான் சொல்கிறேன்ல, எத்தனை பேர் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டு கூட கிடையாது, வேறு மாதிரி டீல் பண்ணுவோன்னா சரியா. ஒன்றான்னு கிடையாது, உங்களை எவனா எத்தனை பேராக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு பெரிய ஆர்மியே வருமா, எத்தனை பேர் வந்தாலும் உங்கள் அண்ணன் மாதிரி நான் ஒளிகிற ஆள் கிடையாது, அது தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு சரியா. அதனால் பேசுகிறப்ப பார்த்து பேசு. இது ஒரு ஆள் ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டான், நீ ஏன் வந்து மன்னிப்பு கேட்டால் ஓகே, நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நாய்க்கு என்ன. பட் எனிவே நான் சொல்ல வந்தது இதுதான். அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறான்ல, எல்லாத்தையும் நான் ஃபேன்ஸை விட்டுட்டு வர சொல்லுவேன். எனக்கு ஃபேன்ஸ் யாருமே ஓட் போடாதீங்க. சராசரி மனுஷன், அதாவது நான் ஃபேன், இந்த தலைவர் ஃபேனு, இவர் ஃபேனு, எந்த ஒரு அஃபிலியேஷன் எல்லாம் வர சொல்லுவேன். வந்து அவருக்கு ஈக்குவலாக யாரை பார்ப்போம், நம்ம அது உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிற ஒரு பேர், அவரோட பையன், ஸ்டாலினோட பையன். ஸோ அவரோட போட்டியிட சொல்லு ஒரே தொகுதியில். அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு தொகுதியில் ஒருத்தர் தான் நிற்க முடியும்னு நினைக்கிறேன். இஃப் தட்ஸ் த கேஸ், ஈக்குவலண்ட்டான ஒரு தொகுதி, அதாவது உங்களை உண்மையாகவே வந்து யார் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், உண்மையாகவே யார் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கணுன்னா, ரெண்டு பேரையும் வித்தவுட் எனி ஃபேன் பேஸ். அவரும் நடிகர் தான், அஃப்கோர்ஸ் விஜய் அளவுக்கு அவ்வளோ பெரிய நடிகர் கிடையாது, ஆனால் அவருடைய படங்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் கிடையாது சரியா. நீங்கள் யாரெல்லாம் இழுக்கிறீங்களோ, லெட்டஸ் ஜூலி இழுத்தீங்க, அதான் ஒருத்தன் வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்கான், அங்கே தான் மறந்துட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கிறப்போ. என்ன நினச்சிக்கிட்டா நீங்கள் பேசுகிறீங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. ஒரு பொண்ணை எப்படி பேசணும்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டியை நீ திட்டுறான்னா அந்த கதை வேறு சரியா. நீ பப்ளிக்கில் திட்டு, வீட்டில் திட்டு, அதுவே இப்போ வந்துட்டு கேள்விக்குறியான விஷயந்தான். ஒருத்தர் எப்படி நீ நடத்துகிறேன்னு தான் வருவது. அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல பிரபலமான ஒரு பர்சன், ஜூலி வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்காது சரியா, அதுவும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பிக் பாஸில் நான் வந்து ரொம்ப ஐயோ பாவன்னு தான் பார்த்தேன் அவளை. பட் அவள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கான்றது அதெல்லாம் பாஸ்ட்டு சரியா, அது முடிஞ்சு போன கதை. இப்போ இருக்கிற கதையை பேசுங்க. இப்போ உங்கள் அண்ணனை பேச வேண்டிய நேரம், அதாவது அவசியம் என்ன வந்துச்சு, ஜூலியை நீங்கள்லாம் திட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, நீங்கள்லாம் திட்டுவீங்கன்னு தெரிஞ்சும் அவள் பேசியிருக்கா அப்படின்னா, I don't know, maybe she got paid for it, who knows. But fact of the matter is, நீங்கள் யார் பேசினாலும் கடிக்கிறீங்க, கொதறீங்க. அதனால தான் அவங்க இப்போ நான் இந்த வீடியோ போடுற மாதிரி they are fighting back. அதாவது இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு, இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டு, உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எத்தனை பேர் உருப்படியாக ஸ்கூலுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த கோவில் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதோ இல்லைனா அறிவை வளர்க்குற விஷயத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி சரியா. எல்லாம் வந்து அதான் நிறைய சொல்லியாச்சு, ஒரு திருத்த முடியாத ஒரு கும்பல்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ
நீங்கள் யாரையும் பேச விட மாட்டேன்றீங்க. யார் பேசினாலும் அட்டாக் பண்ணுறப்போ, நீங்களே இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ தைரியமாக நீங்கள் சுற்றுறப்போ, ஒரு தப்பும் பண்ணாமல் நேர்மையாக இருக்கிற நாங்கள் ஏன் பேசக்கூடாது? இப்போ ஜூலி பற்றி கூட ஏதோ குற்றச்சாட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஏதோ கிட்னி திருடி அப்படின்றாங்க. நல்லாயிருக்கு பேர், கிட்னி திருடி, கிட்னி தீவ்ஸ் அப்படின்ற ஒரு பேண்ட் இருக்குது. பேண்டாக பாட்டு அது ஒன்று இருக்குது. நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நல்லாயிருக்கு, அந்த ரைமிங்காக இருக்குது, கிட்னி தீவ்ஸ் அப்படின்னு. சரி, அவள் வந்து திருடியாக இருக்கட்டும். அந்த லாயர் எவனோ இவன் ஏதோ ஏடிவின்னு போட்டிருக்கான். ஏடிவின்னு அட்வொகேட்டான். அவள் அப்படி சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் போல். அதாவது லாயர் இஸ் லயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆள் வந்து பணத்துக்காக இவனும் பேசலாம்ல, ஏதோ சொல்கிறாங்க. எல்லாரையும் நான் சந்தேகப்படுறாங்க. ஸோ பணத்துக்காக கூட அவன் பேசியிருக்கலாம். அவன் பேசியிருந்தா சரி, அவன் போய் அவன் என்ன பண்ணணும்? இப்போ நீ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான், அதுவும் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங்கோ இல்லைனா அவங்க ஆர்கன்ஸ் ஏதோ இது பண்ணுறான், இது ரொம்ப சீரியஸான ஒரு ஆஃபென்ஸ், இது கிரிமினல் ஆஃபென்ஸு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, நீ அதுக்கு தகுந்த ஆக்ஷன் நீ எடுக்கணும். யூ நீட் டு ஃபைல் அ கேஸ் ஆர் சம்திங் லைக் தட், ரைட்? அதை விட்டுட்டு நீ வீடியோ போட்டுட்ருக்க. நீ வீடியோ போட்டு அப்போ நீ எதுக்கு வீடியோ போடுற? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? ஸோ அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கேவலம் காசுக்காக, பணத்துக்காக, சீப் ப்ரமோஷனுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் அது என்ன, ஜூலி வந்து அதாவது அது பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு. இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, யார் இந்த டிவிகே வாரியர்ஸ் எல்லாம் கிடையாது, வாரியர்ன்ற பேருக்கே அசிங்கம். அது இந்த டிவிகே ஏதோ ஒரு கும்பல், ஒரு வேறு ஏதோ கெட்ட வார்த்தை வந்துட போகுது. சரி, எனிவே ஏதோ ஒரு வேலைக்காகாத ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்க. அந்த கும்பல் வந்து இந்த மாதிரி சங்கீதா மேடம் வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்கல்ல. இப்போ ஃபைல் பண்ணப்போ வந்து அது ஏன் இப்போ பண்ணீங்க? நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதான் முதுகில் குத்திருக்கீங்க, இதெல்லாம் சொன்னானுங்க. அப்புறம் வந்து முக்கியமாக ஒன்று சொன்னது என்னடான்னா, கிட்டத்தட்ட நிறைய பேர் சொன்னது, டைமிங் என்ன கரெக்டாக இப்போ தான் உங்களுக்கு தோணுச்சா இந்த டிவோர்ஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணோன்னு? அது யார் பண்ணாங்க ரிலீஸ் அப்படின்னு பயங்கர அப்படியே ஏதோ ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ கேட்குறேன், இப்போ ஜூலி விஷயமே எடுத்துப்போமே, இது வந்து டிவோர்ஸ் கிடையாது. இருந்தாலும் ஜூலி விஷயம் பார்க்குறப்போ, ஜூலி வந்து இந்த கிட்னி திருட்டு பண்ணுறா அப்படின்றது ஏன் இப்போ வந்துச்சு? இந்த விஷயம் உனக்கு எப்போ தெரியும்? என்ன மிஸ்டர் அட்வொகேட் சார், உங்களுக்கு தான் இந்த கேள்வி. அவள் உண்மையாகவே திருடி இருக்காதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் தகுந்த ஆக்ஷன் எப்பயோ எடுத்துருக்கணும். அந்த எந்த டேட் நடந்துச்சு அதை சொல்லியிருக்கணும். சும்மா ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டிட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங், இப்போ இருக்கிற ஏஐயில் எது வேணால் நீ ஃபேக் பண்ணலாம், சரியா? ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து நம்பியிருப்போம். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஃபேக் பண்ணலாம். என்னோடய வாய்ஸை கூட எடுத்து அது ஒரு சாம்பிள் பண்ணுவாங்க. அந்த சாம்பிள் எடுத்து யூ கேன் சேஞ்ச் இட் இன்டு எனி திங். ஒரு பாட்டு பாடுற மாதிரி பண்ணலாம். ஒரு மனுஷனை சும்மா லைஃப்லேயே ஆடாத மனுஷனை மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட வைக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். என்ன இப்போ வந்துட்டு இதுதான் ஜூலியோட வாய்ஸ். எந்த இடத்துல ஜூலி பேசியிருக்கு? ஜூலியோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. மேபி ஜூலியோட ஃப்ரெண்டு நம்ம யாருமே வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது, ப்ரூஃப் இல்லாத வரைக்கும். சரி, நீங்கள் போய் கேஸ் ஃபைல் பண்ணீங்க. உங்கள் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா ஜூலி, சரியா? ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் எ கவுண்டர் கிளைம் ஆர் சம்திங் எல்ஸ். ஃபேக்ட் த மேட்டர் இஸ், சட்டம் வந்து பார்த்துக்கும், போலீஸ் பார்த்துக்கும், லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கும், சரியா? உண்மையான குற்றவாளி ஜூலி வந்து உண்மையாகவே குற்றவாளின்னா அவளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு நானும் வேண்டுறேன். அது அவள் பண்ணது ரொம்ப தப்பு. இஃப் அட் ஆல் ஷி வாஸ் இன்வால்வ்ட், ஓகே? ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல போகிறீங்க? எத்தனை பேர் பேசியிருப்பீங்க ஒரு நாளில் இதே வேலையாக வச்சுக்கிட்டு. அதாவது ஒரு ஆடியோ கூட லீக் ஆகிருக்கா சார், இந்த மாதிரி சார் கூட கிடையாது, கவி ப்ரோ இந்த மாதிரி நான் அனுப்பியிருக்கேன் ப்ரோ, பார்த்துக்கோங்க ப்ரோ, டூல் கிட் ப்ரோ, டூல் கிட்டு. டேய், ஐயோ கடவுளை, ஒரு கெட்டவனை நல்லவனாக காட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்கடா டே. அதாவது நான் சொல்ல வந்தேன்ல, இந்த மாதிரி இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். அதுதான், நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை அடிப்பீங்களோ, எங்களை மாதிரி ஆளுங்களை அடிப்பீங்களோ, அந்தளவுக்கு உங்கள் அண்ணனை தான்டா நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நீங்கள் எங்களை அடிப்பீங்களோ அதெல்லாம் உங்கள் அண்ணனை தான் டைரெக்டாக பாதிக்க போகுது. ஏன்னா நீங்கள் திட்டலாம் உங்கள் அண்ணனுக்கு தான். ஏன்னா நான் இப்போ விஜயை வந்து முன்னாடி இவருன்னு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாடா போடான்னு பேச வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இதெல்லாம் யார் காரணம்னு நீங்கள் தான். நீங்கள் பண்ணுற வேலை தான். நீங்கள் பண்ணுற இந்த ஆனிமல் மாதிரி பண்ணுறீங்களா சில விஷயம், மிருகத்தனமான விஷயங்கள்,
கையை பிடிச்சி கடிக்கிறது. அப்புறம் எது நடந்தாலும் டிஎம்கே, எது நடந்தாலும் டிஎம்கே. அப்போ மற்ற கட்சியெல்லாம் இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் செத்து போச்சா? இழுத்து மூட்டாங்களா கேட்டு? அதாவது பழி போடலாம், ஓரளவு சொல்லுங்கள், நம்புற மாதிரி இருந்தால் ஓகே, நம்புகிறோம். அதுவும் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஏதோ பாட்டில் வீசியிருக்காங்களாம், ஏதோ வீடியோ ஏதோ காட்டுறாரு அந்த ஆதம் வருச்சுன்னா, அவனுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? அதான் அந்த ஆள், அந்த என்ன சொல்லுவாங்க அவனை, அந்த ஷோல்டர் டான்ஸர், ஐ ஆம் எ டிஸ்கோ டான்ஸர், அந்த ஆள் அந்த கை இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. முதல்ல அவனை எடுத்துகிட்டு போய் வைத்தியம் பாருங்கள். என்ன அது வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க யாராவது. இந்த ஷோல்டர் அப்படியே பிடிச்சி வைங்க, அவன் பேச மாட்டான் பாருங்கள். ஷோல்டரில் தான் அவனுக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கோமாளித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லைடா. அட கடவுளை. எனிவே, என்னோடய வாக்கிங் முடிஞ்சிடுச்சு. இந்த வாக்கிங் கேப்பில் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். And again, I don't want to waste my precious time talking to absolute disgraceful people like you. But என்ன பண்ணுறது, நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போடுறப்போ நாங்கள் கொஞ்சமாவது, அதாவது ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் ஒரு படத்தில், ஐ திங்க் முத்துன்னு நினைக்கிறேன், இவ்வளோ அடி அடிக்கிறப்போ ஒரு அடி நாங்கள் அடிக்க மாட்டோமா? அதை தான் சார் நாங்கள் அடித்தோம். நீங்கள் பேச பேச நாங்கள் அடிப்போம் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடிப்போம் சார். என்ன சார், எங்களுக்கு தைரியம் இருக்குது சார். அதனால் சார், சார்ஸ், மேடம்ஸ், டிவிக்கு என்ன சொல்லணும் தெரில உங்களை, அது அடுத்த வேர்ட் நான் யோசிக்கணும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் எதுவும் தப்பு சொல்லலை, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் நாகரிகமாக அடுத்தவங்களை மதித்து அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சைடு ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிங்க. வாட் இஃப் யூஆர் ராங்? வாட் இஃப் தான் நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஓன் ஃபேமிலி மெம்பரே வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, தெரியாமல் பண்ணிடுறாங்க, இது ஒரு தப்பு, இல்லைன்னா இதுலையே மாட்டிக்கிறாங்க. அப்போ கூட நீங்கள் இதே மாதிரி தான் இருப்பீங்களா? ஒரு மனசாட்சின்னு ஒன்று இல்லையா? ஏதோ தப்பு பண்ணியிருப்போம் போல், இல்லை ஏதாவது தெரியாமையாக நடந்திருக்கு, முதல்ல அதை அட்மிட் பண்ணுங்கள். அட்மிட்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறது கிடையாது, அதை ஒத்துக்குங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சைட் ஃபால்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குண்ணே. யாருமே வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, உங்கள் கடவுள் தவிர்த்து, அதாவது பியோர் நெகட்டிவ் எனர்ஜி வந்து இந்த சாத்தான் இல்லை டெவில்னு சொன்னால், பியோர் பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது லைட் அண்ட் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் உண்மையாகவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். கடவுள் வந்து லைட் அப்படின்னு கம்பேர் பண்ணப்படுவார், மோஸ்ட்லி பிரைட் அண்ட் ஒயிட். ஓகே, பவர்ஃபுல், அதாவது ஒரு தீ மாதிரி, ஒரு ஃபயர், அதான் காட். இந்த இருட்டு சம்மந்தமான விஷயம் பொதுவாக இந்த தப்புங்கள்லாம் இருட்டில் தான் நடக்கும். என்ன, இந்த கள்ளக்கடத்தல், கஞ்சா, எதுவாக இருந்தாலும் வந்து இருட்டான விஷயங்கள், வெளிச்சத்தில் தைரியமாக பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து ஈவில் அப்படின்வாங்க. ஈவில் இல்லைன்னா டெவில் ரிலேட்டடு, டார்க்னஸ், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சைடு தப்பு இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம யாருமே கடவுள் கிடையாது, நம்ம யாருமே வந்து பியோர் ஈவிலும் கிடையாது. we are all born the same way. நமக்கு வந்து இந்த சொசைட்டி தான் நம்மளை கெட்டவனாக மாற்றுது, இந்த சொசைட்டி தான், நம்ம சிச்சுவேஷன் தான் நம்மளை நல்லவனாகவும் மாற்றுது. ஸோ யாருமே பிறந்த உடனே அப்படியே மதர் தெரசா மாதிரி வரப்போகிறது கிடையாது. அது ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணணும், சரியா? அப்போது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப். நான் திரும்ப அதான் சொல்கிறேன். நான் விஜய்க்கு சொன்னது தான் நானும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது கேட்க வேண்டியவங்க கேளுங்க. இல்லை நான் ஜாம்பியாகவே இருக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் கியூர்ட் ஆஃப் திஸ் சிக்னஸ், திஸ் மேட்னஸ் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருங்க. ஏன்னா ஒரு நாள் ரேபிஸ் வந்து செத்துருவீங்க. என் பை தி வே செத்துறதை பற்றி பேசுகிறப்போ அதான் நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இது மாதிரி மக்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த நியூஸை நான் என்னால் வந்து நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கும், உண்மையாகவே இறந்துட்டாங்களா அப்படின்னு. அவங்க எப்படி இறந்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா, இறந்துட்டாங்க. அப்போது நான் மட்டும் கிடையாது, எவ்வளோ பேர் அதை பற்றி இன்னும் வரைக்குமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதை பற்றி ஒரு துளி கூட நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களாம் ஏன்டா இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி செத்து தொலையலான்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் உண்மை. ஐம் ஸோ சாரி டு சே திஸ். நீங்களும் செத்து தொலைஞ்சுக்கடா. ஒரு மார்டர் அப்படின்னு, அவங்க மார்டர்னா என்னன்னா, ஒருத்தர் ஒரு கொள்கையா
ஏதோ ஒரு ரீசனுக்கோ ஏதோ ஒரு, அதாவது இந்த என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறதுன்னு தெரிலப்பா, ஏதோ ஒரு மாற்றத்துக்காகையோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக சில பேர் வந்துட்டு அவங்க உயிரையே கொடுத்துருக்காங்க, அதாவது அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்லணுமா, இல்லைன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து அவங்களாம் மாற்று அப்படின்வாங்க. டிக்ஷனரியில் தேடிக்குங்க மாற்றுன்னா என்ன ஸ்பெல்லிங்கு, என்ன அர்த்தம் தமிழில் அப்படின்னு எனக்கு தெரியல எப்படி சொல்லணும்னு. அந்த மாதிரி நினச்சிட்டு போங்க. அந்த மாதிரி நினைங்க, ஒரு சோல்ஜராக நினச்சிக்கோங்க. நான் ஒரு சோல்ஜர், வாரியர்னு சொல்கிறீங்களா, வாரியரோ சோல்ஜரோ, உண்மையாகவே நீங்கள் வாரியர் சொன்னால் உங்கள் அண்ணங்காக, அப்போ நீங்கள் வந்துட்டு யூ டோன்ட் கேர் அபவுட் எனி திங், யூ டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஃபியூச்சர், யுவர் ஃபேமிலி, யுவர் லைஃப், யுவர் கெரியர், நத்திங். அப்படி இருக்கிறப்ப நீங்களாம் இது கூட இருக்கீங்க, செத்துருங்கடா பேசாமல். அதான் சொல்கிறேன் நான். எவ்வளவோ இந்த கொரோனா வந்துச்சு, அப்போல்லாம் தப்பிச்சு வந்தீங்கடா. அப்புறம் ஃப்ளட்டு வந்துச்சு, சுனாமி, எது வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வரீங்களாடா. அதான் வருஷம் ஒரு புயல் வருதா, ஏதாவது ஒரு புயல், அதெல்லாம் நல்ல மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க, நீங்களாம் இன்னும் உயிரோடு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் அவங்கள நினச்சி பாவப்படுறது பெரிய முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். என்ன, ஸோ இதை சொல்லிக்கிட்டு தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆனால் இது முடிவு கிடையாது.